நீ என் பிள்ளையோட வாழ்ற தகுதியை இழந்துட்ட. எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிவாவும் சிந்துவும் மலைக்கோயிலில் பேசினது எல்லாத்தையுமே நம்ம இசைக்கு அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த வீடியோவை எல்லோரும் முன்னாடியும் போட்டு காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிந்து சிவாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறது எல்லாமே நம்ம அன்னபூர்ணி கேட்டுறாங்க. அதில் இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சிந்து கூட கேட்கும்போது சிந்து வேறு வழியே இல்லாமல் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உன்னை நம்பினதுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நீ என் பையன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன், நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு அன்னபூர்ணி சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சிந்து அன்னபூர்ணியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு. ஆனால் சிந்து சொல்கிற எதையுமே அன்னபூர்ணி வந்து கேட்கல. சிந்துவை அவங்க அம்மா எல்லாரும் முன்னாடியும் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்றாங்க. உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு. ஸ்னேகா அன்னபூர்ணிக்கிட்ட சிந்துக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணுங்க, அதான் மகா ஆண்டி எல்லாரும் முன்னாடியும் உண்மையை நிரூபிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு ஸ்னேகா சொல்கிறாங்க. அன்னபூர்ணி என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.